அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் ஒரு குட்டி கதை கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறிய பகவானின் அற்புதங்கள். வாருங்கள் பார்க்கலாம். ஒரு ஊரில் ராஜா ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு நிர்மலன் என்ற மந்திரி ஒருவர் இருந்தார். மந்திரி நிர்மலன் ராஜாவுக்கு நம்பிக்கைக்கு உரியவர், ஆத்ம நண்பர். அவர் இல்லாமல் எந்த வேலையும் ராஜா செய்ய மாட்டார், எங்கும் செல்லவும் மாட்டார். இப்படி இருக்க ஒரு நாள் பாக்கு போடும் பழக்கம் உள்ள ராஜா தன்னிடம் உள்ள கத்தியை எடுத்து அந்த பச்சை பாக்கை சீவும்போது கவனக்குறைவால் தன் விரலையும் சேர்த்து சீவினார். அவருடைய கை விரல் துண்டானது. ராஜா வலியால் துடித்தார். மருத்துவர்கள் எல்லாம் அவருக்கு சிகிச்சை அளித்தனர். ராஜசபையில் உள்ளவர்கள் எல்லோரும் ராஜாவை நலம் விசாரித்தனர். நாட்டு மக்களும் கவலை உற்றனர். இந்நிலையில் மந்திரி நிர்மலன் மட்டும் பார்க்க வரவே இல்லை. ராஜாவோ மந்திரிக்கு விஷயம் தெரியாமல் இருக்கும் என்று, அதனால்தான் வரவில்லை என்றும் நினைத்தார். மறுநாள் மந்திரி நிர்மலன் வந்தார். ராஜா வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். மந்திரி ராஜாவை பார்த்து, கவலைப்படாதீர்கள் ராஜாவே, விரல் துண்டானது உங்கள் நன்மைக்கே என்று கூறினார். நான் இப்படி இருக்கும்போது என் விரல் துண்டானது பற்றி கவலைப்படாமல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாரே என்று மிகவும் கோபம் கொண்டார். கோபத்தில் மந்திரி 6 வருடம் சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். சில மாதங்கள் கழித்து ராஜா வேட்டைக்கு சென்றார். அப்போது அங்கு வந்த 8 அடி வேங்கையை பார்த்து ராஜாவுடன் வந்த எல்லோரும் ஓடிவிட்டனர். ராஜா தன்னந்தனியே புலியை கொன்றார். பின்னர் அவர் நாட்டுக்கு திரும்பும்போது அங்குள்ள காட்டுவாசிகளிடம் பிடிபட்டு அவரை அவர்களுடைய தெய்வத்திற்கு பலி கொடுப்பதற்காக இழுத்துச் சென்றனர். மரத்தில் கட்டி வைத்தனர். பலி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தனர். காட்டுவாசிகளின் தலைவன் கத்தியோடு ராஜாவை நோக்கி வந்தான். அப்பொழுது ராஜாவை பார்த்து, நாங்கள் நன்றாக இருக்க உன் 2 கைகளையும் கூப்பி எங்கள் குலதெய்வத்தை பார்த்து வணங்க சொன்னார். அவ்வாறே ராஜா வணங்கும்போது கைவிரல் துண்டானது கண்டு தலைவன் அதிர்ச்சி அடைந்தார். உடனே தனது ஆட்களை பார்த்து, குறைபாடுள்ள மனிதர்களை பலி கொடுக்க கூடாது, எனவே அவரை விடுவிக்குமாறு உத்தரவு போட்டார். அப்பொழுதுதான் ராஜா மந்திரி நிர்மலன் சொன்னதை நினைத்து கண் கலங்கினார். நாட்டிற்கு வந்து மந்திரியை சிறையிலிருந்து விடுவித்தார். பிறகு மந்திரி சொன்னார், ராஜாவே, உங்கள் விரல் போகாவிட்டால் தலை போகியிருக்கும். இது பகவான் செய்த செயல். பகவான் என்றைக்கும் பக்தர்களுக்கு தீமை செய்ய மாட்டார். அதைத்தான் நான் அன்று கூறினேன் என்று கூறினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இறைவன் எது செய்தாலும் அது நமது நன்மைக்கே. நன்றி.